இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற கதை ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குங்க. ஏற்கனவே இந்த கதையை கேட்டிருந்தாலும் ஒரு முறை இப்பயும் கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த கதை பிடிக்குங்க. சரிங்க, வாங்க கதைக்குள்ள போகலாம். பிருத்திவிராஜ் சவுகான் என்பவர் வீரமிக்க ஒரு ராஜபுத்திர அரசர். பிருத்திவிராஜின் அரசவையில் இருந்த பன்னாரே என்ற ஓவியர் கண்ணூஜிற்கு சென்றபோது அவருடைய ஓவியங்களை அந்த நாட்டின் இளவரசி சன்யோகித்தாவிடம் காட்டினார். அதில் பிருத்திவிராஜின் ஓவியமும் இருக்கும். அவரை பார்த்ததும் அந்த இளவரசிக்கு மிகவும் பிடித்துவிடும். கண்டதும் காதல். அதே போல அந்த இளவரசியை ஓவியம் மறைந்து அதை பிருத்திவிராஜிடம் காட்டிய போது மன்னரும் அந்த இளவரசியின் அழகில் கவரப்பட்டார். இவருடைய வீரதீர செயல்கள் பற்றிய செய்திகளை அறிந்த இளவரசி சன்யோகித்தாவிற்கு பிருத்திவிராஜ் மீது காதல் வந்துவிடும். சன்யோகித்தாவின் தந்தையும் கண்ணூஜின் அரசருமான ஜெய்சன் மற்ற ராஜபுத்திர மன்னர்கள் மீது தனது மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்த ராஜசூயா யாகம் நடத்த விரும்புவார். ஆனால் பிருத்திவிராஜ் இளவரசியின் தந்தை ஜெய்சந்தின் ஆதிக்கத்தை ஏற்க மறுத்து விடுவார். அதனால் இருவருக்கும் பகை உருவாகிறது. இந்நிலையில் தன் மகளின் காதல் பற்றி அறிந்த ஜெய்சன் அவருக்கு திருமணம் செய்துவிடலாம் என எண்ணி சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பார். அந்த சுயம்பரத்திற்கு அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுத்திருப்பார். ஆனால் பிருத்திவிராஜை தவிர. பிருத்திவிராஜ் அழைக்கப்படவில்லை என்பதை அறிந்த சன்யோகித்தா பிருத்திவிராஜுக்கு தன் காதலை தெரிவித்தும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். பிருத்திவிராஜுக்கு ஏற்கனவே சன்யோகித்தா மீது காதல் உள்ளதே, எனவே தான் சுயம்பரத்திற்கு வருவதாக உறுதியளித்து பதில் கடிதம் எழுதுவார். சுயம்பர நாளில் பிருத்திவிராஜை அவமானப்படுத்தும் விதமாக அவரின் உருவ சிலையை செய்து வாயிலில் காவலுக்கு நிறுத்தியிருப்பார் ஜெய்சந்த். அனைத்து நாட்டு மன்னர்களும் வந்து வரிசையில் நிற்பார்கள். சன்யோகித்தாவிற்கு யாரை பிடித்துள்ளதோ அவரின் கழுத்தில் மாலையிட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். சன்யோகித்தா மாலையுடன் ஒவ்வொரு அரசரையும் கடந்து சென்று இறுதியில் வாயிலில் இருந்த பிருத்திவிராஜின் சிலைக்கு மாலையிட போவார். அதிர்ச்சியுடன் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சிலையின் பின்னால் இருந்து பிருத்திவிராஜ் வெளிவருவார். சன்யோகித்தா அவர் கழுத்தில் மாலையிட்டு விடுவார். பின்னர் பிருத்திவிராஜ் ஜெய்சந்திடம், முடிந்தால் நான் சன்யோகித்தாவை அழைத்து செல்வதை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சவால் விட்டுவிட்டு குதிரையில் ஏறி சென்று விடுவார். அனைத்து அரசர்களின் முன் அவமானம் அடைந்த ஜெய்சன் தன் படைகளை அனுப்புவார். எல்லா தடைகளையும் தாண்டி தன் மனைவியுடன் பிருத்திவிராஜ் தன் நாட்டை அடைந்து விடுவார். முகமது கோரி 17 முறை டெல்லியை தாக்கியதாகவும் பிருத்திவிராஜ் மற்றும் அவரது இராணுவ படைகளால் 16 முறை தோற்கடிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. முதல் தரையன் போரில் கோரி பிருத்திவிராஜால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். திருமணத்திற்கு பிறகு கோரியுடன் நடந்த 2ஆம் தரையன் போரில் பிருத்திவிராஜுக்கு உதவி செய்வதாக ஜெய்சன் கூறியிருப்பார். ஆனால் போருக்கு வந்தவுடன் கோரியுடன் இணைந்து பிருத்திவிராஜுக்கு எதிராக தன் படைகளை திருப்பி விடுவார். பிருத்திவிராஜ் தோல்வியடைந்து விடுவார். இருந்தாலும் அவர் சுல்தான் அரசின் முன் அடங்கி தலைகுனிய மறுப்பார். அதனால் கோரியின் வீரர்கள் சூடான இரும்பு கம்பியை பிருத்திவிராஜின் கண்களில் விட்டு அவரை குருடாக்கி கானாவிற்கு அடிமையாக அழைத்து சென்று விடுவார்கள். பிருத்திவிராஜின் அரசவையில் இருந்த சந்த் பர்தா என்ற கவிஞர் தன் அரசரின் இந்த நிலையை கண்டு வேதனையடைந்து கானாவிற்கு செல்வார். அங்கு அவர் கோரியை ஏமாற்றி சூழ்ச்சி செய்து அவருடன் நட்பாக பழகுவது போல நடிப்பார். பிருத்திவிராஜ் கண்ணை கட்டி கொண்டு சத்தத்தை மட்டும் கேட்டு வில் எறியும் வித்தை அறிந்தவர் என்பதை பர்தாய் மூலம் அறிந்த கோரி அதனை சோதனை செய்ய விரும்புவார். பிருத்திவிராஜ் பர்தாயின் உதவியுடன் கோரியின் சத்தத்தை வைத்து வில் எறிந்து கோரியை கொன்று விடுவார். பின் பிருத்திவிராஜும் பர்தாயும் தங்கள் எதிரியின் கைகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள தற்கொலை செய்து கொள்வார்கள். ராணி சம்யுக்தா என்ற ஒரு எம்ஜிஆர் கருப்பு வெள்ளை திரைப்படம் உள்ளது. படத்தில் அவர்கள் திருமணம் வரைதான் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.